தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார பலன் மிகவும் அமோகமான பலன்கள் என்று தான் சொல்ல வேண்டும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், லாபத்தில் இருக்கக்கூடிய சனி, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இருவருமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் மற்ற அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் திருமண தடையை விலக்கி நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வதற்கு, குடும்பத்தில் ஒரு சந்தோஷமும் ஒற்றுமையும் நிலவுவதற்கு வழிவகுத்து கொடுக்கிறார். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வாரத்தில் அதற்கான நல்ல செய்தி உங்களுக்கு காத்திருக்கிறது. தொலைதூர பிரயாணம் மேற்கொள்பவர்கள் அல்லது தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கும் அயல்நாட்டில் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த வாரத்தில் அதற்கான நல்ல செய்தியே உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள், இந்த இரு தினங்களுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைகிறது. பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்ய எண்ணம் இருப்பவர்கள் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அதற்கான முதலீட்டை செய்யலாம். வாரம் முழுவதுமே ஒரு சந்தோஷமும் குதூகலமும் நிறைந்த வாரமாக இருந்த போதிலும் உங்களுடைய செலவுகள் கட்டுக்கடங்காமல் போவது இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதனால் மனம் தளர வேண்டாம். உங்களுடைய செலவுகள் யாவுமே சுப செலவுகளாகவே இருக்கிறது. மனதிற்கு நிறைவான வாரமாக இருந்த போதிலும் சிறு சிறு பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே மற்றும் சகோதர சகோதரிகளிடையே நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகளுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் நல்ல தீர்வை காண்பீர்கள். கணவன் மனைவி இடையே சிறு பூசல்கள் ஏற்படுவதற்கு, மனைவியின் உடன் பிறந்தவர்களால் சிறு கலகங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசி நேயர்களுக்கு பொதுவாகவே இந்த வாரம் ஒரு மிகவும் சந்தோஷம் நிறைந்த வாரமாகவே அமைகிறது. பண வருவாய் எதிர்பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்கள் மனதிற்கு திருப்தியான வாரமாக இந்த வாரம் இருக்கும்.